அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் இந்த லைலத்துல் கத்ருடைய இறுதி 10 அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபி நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். யார் யார்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். எந்த ஏழையும் மக்காவில் மதீனாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி 10கள் சதகாவால் நிரப்பப்படும் நபித்தோழர்களுடைய காலத்தில். ஏன்? சதகா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும். அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தேனும். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நபித்தோழர் ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார், குர்ஆனை ஓதி காட்டுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதுவார்கள். தங்களுடைய மரணத்துடைய நாள், மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 முறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் ஓதி காண்பிக்கப்பட்டது. மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை. எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்வு இந்த குர்ஆனோடு இருக்கிறது இந்த ரமதானில். இன்னும் பலர் ஒரு ஜுஸ்ஐ கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். இன்னும் பலர் குர்ஆனுடைய 10 ஜுஸ்ஐ கூட அவர்கள் முடிக்கவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை முழுமைப்படுத்தவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை திறக்கவே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானா? ரப்புடைய கலாமின் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குர்ஆனை ஓதுவதில் இன்பம் காணும்? இவர்கள் தங்களை முஃமின்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குர்ஆனில் இருந்து தூரமாகி அவர்கள் அழித்துக் கொள்ளட்டும் அந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். முஃமின்கள் யார்? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். தராவீஹ் தொழுகையில 8 ரக்காத்திலே நிக்க முடியல, அவரால் குர்ஆனை கேட்க முடியல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் அப்படி மாறிவிட்டது. அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால்தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். ராகம் இல்லாமல் கேட்டால் குர்ஆனை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இந்த குர்ஆன் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமா? அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள். ஆனால் மூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது, அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது, அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும், அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புரிதலை எமக்கு தருவானாக. இன்று வரை குர்ஆனை ஓதாதவர்கள் எத்துணை பேர்? ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குர்ஆனை ரமதானில் ஒரு முறை முடிப்பது, பலகீனத்தின் பலகீனம். ஆனால் இன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி 10களில் ரமதானை குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. இந்த ரமதானுடைய வாழ்வை இந்த குர்ஆனோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை அருள் செய்யட்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய இறுதி 10களை அடைந்தால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃபை விட்டு விலகியது கிடையாது. நம்மிடத்தில் மிக குறைந்து போன ஒரு அமல் அது. வேலைப்பளு இருக்கும், அல்லது அவருடைய நிறுவனத்திலே அவருக்கு விடுமுறை இருக்காது. அப்படியாக இருக்கும் சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது? இறுதி 10 முழுக்க
எங்களால் இஅ்திகாஃபில் இருக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் பரவாயில்லை, ஒரு நாள் இருங்கள், ஒரு நாள் இருங்கள், அரை நாள் இருங்கள், ஒரு வக்திலிருந்து இன்னொரு வக்து வரை இருங்கள், அனுமதிக்கப்பட்டதுதான். அதுவும் இஅ்திகாஃபுடைய முறைதான். அந்த நியத்தோடு பள்ளிகளே தங்கி வெளியே வந்தால் அதுவும் இஅ்திகாஃப் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய இறுதி 10களில் எமக்கு நேரம் எப்படி அமையுமோ, எம்முடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையுமோ, அந்த நாட்கள் முழுவதையும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தங்கி குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை நினைவு செய்து எம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ்வை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும். நாளை மறுமையில் நினைவு காட்டப்படாது. அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும், நீக்கப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா ரப், என் இறைவனே, நீ மன்னிக்க கூடியவன், பாவங்களை நீக்கக்கூடியவன், பாவங்களை அழிக்கக்கூடியவன். இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய். யா அல்லாஹ், எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னி, எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய பாவங்களை அழித்து விடு, நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புரிதலை எமக்கு தருவானாக. அந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான். எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் எல்லாம் அறியவில்லை அதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் 3வது இரவுடைய பகுதியில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறுகிறான், அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். மன்தல்லதி யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். மன்தல்லதி யஸ்அலுனி ஃபஉதியஹ், யார் தேவைகளை கேட்பவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். மன்தல்லதி யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹ், என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார், நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு. இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அதுபோல்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். வந்து இதே கேள்வியை கேட்கிறான். தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும், மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும், மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக.